ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இந்த வெயில் காலத்தில் எங்களால் நின்று 3 நேரத்துக்கெல்லாம் குழம்பு பண்ண முடியாதுங்க. 3 நேரமும் சூட் ஆகுற மாதிரி ஒரு ரெசிபி சொல்லுங்கள். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கணும். நான்வெஜ்ஜெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான்வெஜ்ஜுன்னு நம்ம சொன்னால் பிள்ளைங்கள்லாம் நம்பணும். அந்தளவுக்கு ஒரு ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான ரெசிபிங்க. நானே பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டப்போ எனக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. சுட சுட சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, நல்லா ஒரு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. பிள்ளைங்க கேட்டாங்க, உண்மையிலே இதில் நீங்கள் சிக்கனே சேர்க்கலையா அப்படின்னாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்ததுங்க. பிள்ளைங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா முருகலாக ஒரு தோசை, ஆஃப் ஆயில் போட்டு ஒரு ஆஃப் ஆயில் தோசை. இது ரெகுலராக சட்னிக்கு கேட்குற ஒரு டிஃபன் தான் பிள்ளைங்க. ஆனால் இன்றைக்கி சட்னிக்கு பதிலாக இதை செஞ்சு கொடுத்த உடனே, உண்மையிலே நீங்கள் சிக்கனே சேர்க்கலையா அப்படின்னாங்க. வாங்க, அப்படி என்ன சேர்த்து நம்ம இன்றைக்கி சிக்கன் டேஸ்ட்டில் நம்ம ரெசிபி பண்ணியிருக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 வரமிளகா, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 5-6 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லியை வெறும் வானிலையில் சேர்த்து வாசம் வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அந்த கிரேவி பண்ணுறப்போ வாசனையே தூக்குங்க. நான் சொன்ன மாதிரி லைட்டாக வறுத்துட்ருக்கும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி அந்த கிரேவி பண்ணுறப்போ செம்ம வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆஹா, ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ வறுத்த மசாலாவை ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வர போகிறோங்க. இதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும், ஆனால் சூப்பராக இருக்குங்க. சோயா வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா தளன்னு கொதிக்க விட்டுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம பிழிஞ்சிட்டு இந்த எண்ணெய் லைட்டாக சூடானோன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதுவும் இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சிடலாம். வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. ஆனால் சிக்கன் சேர்த்தோன்னு நினச்சிட்டு நல்ல பிள்ளைங்க கூட 2 தோசை சுட்டு தாங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க. நானுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தியும் கொஞ்சம் சாதம் தான் எடுத்தேன். திருப்பி டேஸ்ட்டு பிடிச்சி போய் இன்னொரு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டேங்க. அதனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் வந்து சூடானோன்னா சோயாவை இன்னும் கொஞ்சம் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறி வர அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சோயானே பிள்ளைங்களுக்கு தெரியாது, சிக்கன்னே நினச்சிக்குவாங்க. ஓ, சிக்கனை பொரிச்சு தான் அம்மா ஏதோ டிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு அந்த சோயாவோட ஸ்மெல்லே இருக்காதுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கருகிற மாதிரி பொரிக்காமல் நல்லா செவந்து வந்த உடனே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற சோயாவுமே போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் அப்படியே வத்தத்தூள் உப்பெல்லாம் தூவி விட்டு பொரித்தோம் அப்படின்னா சில்லினே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சோயாவில் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சோயாவை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துகிட்டு மேலே வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனும், மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் உப்பு கொஞ்சமாக தூவி விட்டு நல்லா பெரட்டி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து பாருங்களேன். சிக்கன் சில்லின்னு சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2வது நம்ம எண்ணெயில் போட்ட அந்த சோயாவும் பொன்னிறம் ஆயிடுச்சு. அதையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதே எண்ணெயிலலாம் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் வாங்க. இப்போ நல்லா நீளமாக நறுக்குன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையுமே சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறி வரணும். தக்காளியுமே பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும். கைவிடாமல் வதக்கணும் அப்படின்னா நல்லா வெங்காயம் ஒன்று போல் வதங்கி வரும். 3/4 பங்கு வெங்காயம் வதங்கி வரும்போது தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா தக்காளியும் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வர்ற இந்த டைமில்
1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதோட ராஸ்மெல் போக வதக்கி விடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு தண்ணி வடித்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விடும்போது அந்த மசாலாவோட நல்லா உருளைக்கிழங்கு வதங்கி வரும்போது அந்த உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க எண்ணெயில் வதங்கும்போது. இப்போ நம்ம ஆல்ரெடி சோயா எண்ணெயில் பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்த மசாலாவை சேர்த்துடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிட போகுது. ஏன்னா முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ அந்த பொடியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணியை சேர்த்து அலசிக்கோங்க. நல்லா தாராளமாக இருந்துச்சுன்னா மல்லித்தழை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே இந்த மல்லித்தழையை கொஞ்சம் தாராளமாக சேர்த்து பழகிட்டோமா, அதனால் கொஞ்சம் நல்லா 5 விரல் கூட்டுற மாதிரி எடுத்து பொடியாக நறுக்குன மல்லித்தழையை சேர்த்து நல்லா கிளறி விட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒன்று போல் கலந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிச்சா போதும். ஏன்னா மசாலா ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் விட்டுருக்குறோம், அதனால் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாங்க. கட்டாயம் இந்த உருளைக்கிழங்கு சோயா கறியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று நம்ம வீடியோஸில் கமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு உண்மையிலே என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா அந்த ஹைப் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா ரெக்கமெண்ட் ஆகும், வியூஸ் கொஞ்சம் நல்லா போகும். உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ என்னங்க, நம்ம சுட சுட சப்பாத்தியோடையோ தோசையோடையோ இல்லை சாதத்தோடையோ போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. ஒரு நேரம் இந்த கிரேவி பண்ணிட்டீங்கன்னா 3 நேரத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க. சலிப்பே வராது. வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க, கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா பத்தாதுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.